இப்போ என் மரஸ்காவை சாக் பண்ணிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண கொடுக்கல ஆர் எனி மேனேஜருக்கு கொடுக்கலன்னா ஜெயிக்கலனா பரவாயில்ல, ஜெயிச்சா அமேசிங் அப்படின்ற மாதிரி ஆயிடும். பிரீமியர் லீக் ட்ராஃபி ஆர் எனி பிக் ட்ராஃபிஸ் ஃபார் தட் சார்ட், அட் த மொமெண்ட் வி வில் பி ஸ்டக் லைக் வேர் ஆர்சனல் ஆர் ஸ்டக். We will be playing good football, we will be playing extremely consistent football, but we will not be winning anything. இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணி இருக்கிறது அனிருத். நம்ம ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னது மரஸ்காக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலாக விஷயம் இந்த ஒரு வாரமா டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்குது. ஏன்டா கிளப் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு, கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ணி கொடுத்தவன என்னடா தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுல வந்து நிக்குது. அனி என்னதான் நடக்குது இந்த ஒரு வாரமா, ஏன் இங்க வந்து நிக்கிறோம்? இந்த எனக்கு பொருள் என்ன எல்லாம் சர்ப்ரைஸா பாக்குறீங்க? எல்லாம் இது வழக்கமா நடக்கிறது தானே செல்சியில. எனக்கு புரியல, அவன் வந்து ஓனர்ஸை திட்டுறதும் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் திட்டுறதும், எந்த மேனேஜர்ல எந்த மேனேஜர் இருந்தாலும் சரி, அது எந்த ஓனரா இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இருந்தாலும் சரி, இதே தானே நடக்கும். நீ சொன்ன போன வருஷம் இது புது செல்சி, இது புது ரெயின், இந்த ஓனர்ஸ் எல்லாம் அப்படி நடக்காது, நீ தான் எங்களை சொல்லி ஏமாத்தின. சரி, இந்த ஓனர் தானடா மூணு இது மாத்தினானுங்க, 3 மேனேஜர் மாத்திருக்கானுங்க. இது வரைக்கும் பாச்செட்டினோ 1, கிராம் பாட்டர் 1, இப்போ மரஸ்கா 1, 3 மாத்திருக்கானுங்க. என்ன மரஸ்கா கிட்ட நாங்க இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்கோம். அவன் அந்த பயப்புள்ள என்ன நினைச்சிருப்பான், கன்சிஸ்டன்டா ஆடி நான் ஜெயிக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். மற்ற 2 பேராலையும் அதை கேட்டிருக்க முடியாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓனர்ஸும் வந்து ஏன்னா அவன் ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுறான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பானுங்க. ஜெயிச்சா ஒரு மேனேஜருக்கு அவனுக்கு என்ன, அவன் மேனேஜரியல் கெரியர்ல அவன் போர்ட்ஃபோலியோ வளர்த்துக்க ஆர் அவன் கெரியரை வளர்த்துக்க, எனக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் இந்த கிளப்பை வச்சு உனக்கு வந்திருக்கேன், நீங்க வந்து என்னை எஸ்மேன் ஆக்கிட்டீங்கன்னா என்னோட கெரியருக்கு அதுவும் பிரச்சனை, நான் எத்தனை நாள் இப்படியே இருப்பேன்ற மாதிரி அவன் வந்து கேட்டிருப்பான். இந்த பயப்புள்ள எங்களுக்கு என்ன தோணும், நான் உன்னை இந்த நோக்கத்துக்காக கூட்டு வரல, நீ என்ன வந்து திடீர்னு கொஸ்டின் பண்ற அப்படின்வான். ஹையர் பண்ணும்போது அவனுக்கு வந்து இந்த எப்படின்னா ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்லாம் இல்லை, நாங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்துக்கிறோம், நீ டீமை மேனேஜ் பண்ணுறதை பார்த்துக்கோ அப்படின்ற எண்ணத்துல தான் அவனை கூட்டு வந்தாங்க. இவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த மேனேஜர் இருந்தாலும் சரி, நான் ஒரு இன்டென்ஷனோட இந்த சீசனுக்குள்ள போறேன், இந்த சீசனுக்குள்ள இன்டென்ஷனுக்குள்ள போகும்போது எனக்கு இந்த கரெக்டா சென்டர் பேக் ஒருத்தன் இன்ஜூர் ஆயிருக்கான், அவனுக்கு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஒருத்தன் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருக்கான். அதை அவன் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கான், நிறைய போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலையும் ப்ரீ மேட்ச் டாக்லையும். இவனுங்க அது கேட்கல, அது உடனே வெடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 3-4 வின் இல்லாததுனால அது ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அதாவது அந்த ஒரு ஃபயர்ம்பாங்கள, அந்த ஃபயர் கரெக்டு தான் செல்சியில் இருக்கிறது. செல்சி மாதிரி ஒரு கிளப்புக்கு 3-4 கேம் ஜெயிக்கலனா அது மேசிவ் டாக்கிங் பாயிண்ட் தான். ஸோ அந்த இதில் வச்சு பார்க்கும்போது ரியாக்ஷனும் கரெக்டு, அவனோட ரியாக்ஷனும் கரெக்டு தான். அதாவது 2 சைட்லையும் கரெக்ட். நான் மரஸ்கா மேலேயும் தப்பு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த தோத்த 4-5 மேட்ச் 3 மேட்சுக்கு அவனும் ஒரு காரணம் தான். அவன் வந்து வச்ச ஸ்டார்டிங் லைனப்பும் சரி ஒரு கொஸ்டினபிள் லைனப் தான். அதனால அவங்க கொஸ்டின் பண்ணுறதும் தப்பு இல்லை. அந்த சமயத்தில் அவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரில. அதே மாதிரி இவனுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணணுன்றது தெரியாமல் போயிட்டு அப்படி ஆன்சர் பண்ணியிருக்கான்றது என்னோடது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஸ்டின் பண்ணது அந்த 3 நாள் லாஸ் ஆகும்போது அவங்க கொஸ்டின் பண்ணது தப்பே இல்லை. ஆனால் அந்த கொஸ்டின் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த லைனை பேச்சு நீ ஸ்டார்ட் பண்ண, இதோட அப்படி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க முடியாதா நீ? அதாவது நீ வந்து பிட்ச்ல பாத்துக்கோ, நான் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்ல பாத்துக்கிறேன், இப்பதான் நீ சொல்லும் போது பிட்ச்ல என்ன லைனப் சூஸ் பண்ணணுங்கிறது வந்து மரஸ்காவோட இஷ்டம், கரெக்டா? நீ போய் ஏன் இந்த லைனப் சூஸ் பண்ணன்னு கேட்கக்கூடிய ஒரு 200% கரெக்ட். நீயே வந்து மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது, நீ எது ஸ்போர்ட் டைரக்டரா மட்டும் உட்கார்ந்திருக்க. அதுதான் அது ஐ அக்ரி, ஐ 100% அக்ரி. அதுதான் சொல்றேனே, அவங்க அதே மாதிரி அவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்றது தெரியாது, இவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி வச்சுதான் நான் சொல்றேன். ஆஸ் அ ஃபேன் நம்ம வெளியேந்து பார்க்கும்போது, நான்லாம் வெளியேந்து பார்க்கும்போது எதுக்குடா இந்த லைனப் ஸ்டார்ட் பண்றேன், இதோட பெட்டர் லைனப் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியுமே அப்படின்ற அதே கேள்வி அவங்களும் கேட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோட வந்து. அதாவது இது வந்து guess that is what was going on. now this is the toughest 48 hours it's been at the club since I've been here அப்படினு சொல்லி இருக்காப்ல. so or rumors படி what do you think could have happened? இந்த சீசன்ல அவன் சாக்க மாட்டான். அதாவது எண்ட் ஆஃப் தி சம்மர் நான் திருப்பி சொன்னேன் இல்லை, ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்ல நான் சொன்னேன், நம்ம வந்து உங்க ஃபுட்பால் பேஜ்ல சொன்னது மாதிரி தான், அவனுக்கு ஒரு டொமஸ்டிக் ட்ராஃபி 100% தேவை. அது எய்தர் பி இட் கேரபாவ் கப் ஆர் FA கப் ஆர் பிரீமியர் லீக், ஸ்டில் ஆல் தீஸ் ஆர் டொமஸ்டிக் ட்ராஃபிஸ் இன்சைட் இங்கிலாந்து. அது அவன் அடிச்சே ஆகணும் ஏதாவது ஒன்று. அப்படி அடித்தா மேபி அந்த நாய்ஸ் கம்மி ஆகும் 100%. அந்த ஒரு ட்ராஃபி ப்ளஸ் டாப் 4 இஸ் மஸ்ட்.
ஃபார் செல்சி. அது அடிக்கலைன்னா ரெவ்யூ இந்த சம்மர் அண்ட் ஹி வில் பி சாக்டுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இஃப் இந்த நாய்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவுட் பர்ஸ்ட் ஆகும். அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஓகே நான் உனக்கு வந்து இப்போ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்குவாட் கொடுத்துருக்கேன், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்குவாட் கொடுக்கும்போது மிட்ஃபீல்டு சரி டிஃபென்ஸும் இப்போ வேர்ல்ட் கிளாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் 2-3 டிஃபென்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க சம்மரில். அதே மாதிரி அட்டாக்ல இன்னும் கொஞ்சம் 2 பேர் கண்டிப்பாக ஆட் பண்ணுவானுங்க. அதே மாதிரி ஒரு கன்வேயர் பெல்ட் சிஸ்டம் திருப்பி நடக்கும் செல்சியில். அந்த நடக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எய்தர் ஒரு ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ் அதுக்கு அடுத்த சீசனில் கொடுத்துட்டு டுஷல் மாதிரி சாக் பண்ணுவாங்க, ஆர் சம்மர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ரீசெட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவானுங்க செல்சி. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா தேர்ட் இந்த பிரீமியர் லீக். ஓகே 7 பாயிண்ட்ஸா, 7 பாயிண்ட்ஸ் ஃபோர்த் 7 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் த லீடர்ஸ். சாம்பியன்ஸ் லீக்ல 13th இருக்கீங்க, ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த டாப் 8. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் என்ன சொல்றது, ஐயோ இப்போ கேரபாவ் கப்ல செமிஃபைனல்ஸ் வந்துட்டு ஆட போறீங்க, ஐதர் ஆர்சனல் ஆர் கிறிஸ்டல் பேலஸ் கூட ஆட போறீங்க. மோஸ்ட் ப்ராபப்லி ஆர்சனலா இருக்கும், விச் குட் பி ஹியூஜ் கேம். அது 2-leg டை ஓமன் அவே இருக்கிறதால இந்த அவுட் பர்ஸ்டுக்கான ரீசன் வந்து மரஸ்கா போய் ஓனர்ஸை கொஸ்டின் பண்ணனால நடந்த அவுட் பர்ஸ்ட்ங்கிற மாதிரி தெரியுதா, இல்ல ஓனர்ஸ் வந்து ஏதோ அவங்க வந்து கேட்க போய் மரஸ்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியுதா? எங்கிருந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் போச்சு? நான் இது வந்து 2 விஷயமா பார்க்குறேன். எனக்கு வந்து இது ஒரு பெரிய அவன் சொன்ன இன்டென்ஷனை கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு ஆல் த மீடியா ஓவர் ஹைப்டேட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் என்னோட இன்டர்பிரிட்டேஷன். என்னோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இதோட படி பார்த்தோன்னா அவன் வந்து எனக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் சொன்னதில் என்ன விஷயம்னா, நிறையா கொஸ்டின் பேக் அண்ட் பேக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு அது ப்ராப்ளமாக தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னோட இன்டென்ஷன் இப்போ அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தோன்னா, உன்னை அவ்வளோலாம் கொஸ்டின் பண்ணலா, எனக்கு வந்து ஒரு 3-4 கேம் நீ ஏன் கண்டினியூஸாக தோத்த, அதுதான் என்னோட இன்டென்ஷன். இந்த கேள்விக்கான ஆல் தி தூண்டுதலும் அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மரஸ்கா ஹேஸ் டு கீப் ஆன் கண்டினியூயிங். அதாவது அவனுக்கு இன்னொன்று சொன்னான், ரெகுலராக பார்த்தோன்னா ஐ ஹாவ் டு கீப் ஆன் கண்டினியூயிங்லி ப்ரூவிங் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். கண்டினியூஸ்லி ப்ரூவிங் மை செல்ஃப், அது எவ்வளோ வாட்டி நான் பண்ணிகிட்டே இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஐ ஆல்ரெடி ப்ரூவ்ட் மை செல்ஃப் ட்வைஸ். இப்போதைக்கே ஆஸ் பர் நவ் கிளப் வேர்ல்ட் கப் இஸ் நாட் அ ஹியூஜ் ட்ராஃபி ஆஸ் பர், அதாவது கண்ணில் படுற மற்ற கிளப்ஸுக்கெல்லாம் பார்த்தோன்னா இட்ஸ் நாட் சீன் அஸ் அ ஹியூஜ் ட்ராஃபி. இட் இஸ் அ பிக் ட்ராஃபி. அண்டர் நோ மீன்ஸ் அது நான் கம்மியான ட்ராஃபின்னு சொல்லவே இல்லை. இட்ஸ் அ பிக் ட்ராஃபி ஓவர் த நெக்ஸ்ட் 10 years. அது ஏன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் புரியும். ஆனால் அது அவங்க ஒரு பெரிய ட்ராஃபியாக பார்க்கல. உனக்கு வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு இது கான்ஃபரன்ஸ் லீக், அது நீ ஜெயிச்சு கொடுத்துட்ட எங்களுக்கு. அதே மாதிரி கிளப் வேர்ல்ட் கப் வாஸ் 1 step above. இப்போ எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீசன் ஃபுல்லாக நீ அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு டொமஸ்டிக் ட்ராஃபி அடி அப்படின்னு கேட்டிருக்கான். அதை பண்ணியே ஆகணும். அதை பண்ணதுக்கப்புறம் ரெவ்யூ நடக்கும். ரெவ்யூ நடந்ததுக்கப்புறம் அது எப்படி போகுன்றது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன், இட்ஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஃபார் நவ். ஒரு 4-5 வின் கண்டினியூஸாக வந்ததுக்கப்புறம் இட் வில் திருப்பி சப்சைட். ஒரு 4-5 லாஸ் ஆர் கண்டினியூஸ்லி வின்லெஸ் ஸ்ட்ரீக் வரும்போதும் இட் வில் அகெயின் கம் பேக். இது வந்து எண்ட் ஆஃப் த சீசனில் தான் நமக்கு ஆன்சர் தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் சே ஹி ஸ்டில் வின்ஸ் அ ட்ரோஃபி, அப்புறம் சீசன் எண்ட்ல வந்து ரிவ்யூ பண்ணி இஃப் ஹி கெட்ஸ் சாக்ட், ஓகே, ஒரு புது மேனேஜர் உள்ள வரும்போது அவங்க எப்படி உள்ளே வருவாங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மேனேஜர் ட்ராஃபி அண்ட் கெட்ஸ் டாப் 4 and still gets sacked, it is a terrible decision from Chelsea தான் நான் சொல்லுவேன். ஏன்னா in 2 years winning 3 trophies and reaching 3 semi-finals for a manager from championship, நம்ம திருப்பி championshipன்னு சொல்றோம். He's proved himself again and again big games la I know how to set up my team and how to win these games. He's never lost a semi-finals till date. He's not gone to a lot of semi-finals, but இது வரைக்கும் போன semi-finals எதுவுமே தோத்தது கிடையாது. அதே மாதிரி அது பண்ணாங்கன்னா இட்ஸ் a terrible decision தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புதுசா உள்ள வர மேனேஜர் யோசிப்பாங்கல்ல, டேய் இவ்வளோ பண்ணி கொடுத்து இவனை வந்து சாக் பண்ணீங்கன்னா நான் எதுக்குடா புதுசா உள்ள வரணும் அப்படின்னு. ஒரு யங் மேனேஜர்னா ஓகே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி செல்சி நினைச்சிட்டு வரலாம். பட் இந்த பாயிண்ட்ல வந்து ஐ திங்க் யூ ஆர் ஆல்ரெடி செட் இனஃப் டு கெட் அ குட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர் டு வின் த பிக் ட்ரோஃபிஸ். திருப்பி போய் யங்கா கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. யூ எஸ்டாப்ளிஷ் தட் பிளாட்ஃபார்ம். அது வந்துருச்சுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பெரிய மேனேஜரே யோசிப்பாங்கல்ல, இவங்கள்ட்ட போய் கை கட்டி வேலை செய்யறதுக்கு பெரிய மேனேஜர்னும் இல்லை. இப்போ கௌதம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், இஃப் மரஸ்கா கெட்ஸ் சாக்ட், நான் என்ன சொல்றேன் நடக்கும் நான் சொல்றேன் பாரு. இஃப் நெக்ஸ்ட் மேனேஜர் கம்ஸ், we will win a Premier League trophy, but we will never be able to build on it. அதாவது எப்படின்னா, ஒரு
வாவ் அவுட் ஆஃப் தி ஆர்டினரியில ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். காண்டே ஜெயிச்ச பிரீமியர் லீக் மாதிரி இருக்கும். காண்டே ஜெயிக்கும் போது யாருமே எதிர்பார்க்கல பிரீமியர் லீக் ஜெயி அப்படின்னு யாருமே அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க காண்டே கிட்ட. மேபி அது வந்து இன்டர்னல் டிஸ்கஷன்ல ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக இருந்திருக்கும். பட் ஜெயிக்கலனா பரவாயில்ல, ஜெயிச்சா அமேசிங். அதே மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே செல்சிக்கு. இப்போ மரஸ்காவை சாக் பண்ணிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண கொடுக்கல ஆர் எனி மேனேஜருக்கு கொடுக்கலன்னா, ஜெயிக்கலனா பரவாயில்ல, ஜெயிச்சா அமேசிங் அப்படின்ற மாதிரி ஆயிடும். பிரீமியர் லீக் ட்ராஃபி ஆர் எனி பிக் ட்ராஃபிஸ் ஃபார் தட் சார்ட், ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வில் பி எப்படி சொல்றது போனஸ். எனி பிக் ட்ராஃபிஸ் வில் பி அ போனஸ். நான் வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் ஜெயிச்சா இட் வில் பி அ போனஸ் அப்படின்னு தான் சொல்றேன். அதோட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம வில் ஸ்டில் பி தி அண்டர்டாக் டீம் ஃபார் அ லாங் டைம் இஃப் தே கீப் சாக்கிங் மேனேஜர்ஸ். ஆனால் வி வில் வின் 1 or 2 trophies here and there. அது நாங்கள் ஹைப் ஆகும். ஹைப் ஆனதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் சாக் ஆகும், அடுத்த மேனேஜரும் அதே தான் பண்ணுவான். ஸோ இட் வில் பி அன் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி வின் ஃபார் எனி திங். இப்போ ஹாஃப் அ சீசன் முடிஞ்சிருக்க நீ இப்போ வேர் டு யூ ஸ்டாண்ட் பர்சனலி ஆன் மரஸ்கா? நான் இப்பெல்லாம் சொன்னேன், பிரீமியர் லீக்ல எங்க இருக்கீங்க, சாம்பியன்ஸ் லீக்ல எங்க இருக்கீங்க, கேரபாவ் கப் செமிஸ்ல இருக்கீங்க. வேர் டு யூ ஸ்டாண்ட் அண்ட் வாட் டு யூ see happening in the rest of the season? I like what Maraska has done. Maraska has got flaws. Like every other manager, he's got flaws. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அந்த டீம் லைன் அப் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அவன் பண்ணி தான் ஆகணும். இஸ் ஷார்ட் ஹேண்டட் இன் லாட் ஆஃப் திங்ஸ். இன்ஜுரி அகெயின் அண்ட் அகெயின் ஹேப்பனிங் ஃபார் நியூ அடிஷன்ஸ் இந்த டீம். லாவியாலாம் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி கோல்வில் இன்ஜுரியை வச்சு அவன் சென்டர் பேக்ஸை மேனேஜ் பண்ணி இவ்வளோ க்ளீன் ஷீட் கொண்டு வரதெல்லாம் கஷ்டம். அது இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். I personally like what he is doing. I think we should be at least building up for one more season for stable level with Maraska. Adukapra if he is not able to deliver whatever he has been delivering or promised delivery land, I think we should be moving on after one more season if he doesn't do anything. And the promised delivery பண்ணலனா we should be moving on from him. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டன்ட் பிக் ஸ்குவாட், நல்ல ஜெயிக்கிற ஸ்குவாட் கிடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் மேனேஜர் கிட்ட மூவ் ஆன் பண்ணோம். இதை வச்சு நீ ஜெயிச்சு கொடு அப்படின்னு. இல்லைனா வெரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபார் அட் த மோமெண்ட் வி வில் பி ஸ்டக் லைக் வேர் ஆர்சனல் ஆர் ஸ்டக். We will be playing good football, we will be playing extremely consistent football, but we will not be winning anything. Arsenal are very close to winning something because they have stuck with Arteta for a long time. Close to winning is different from regularly winning. That is the big difference. Close to winning can always be the case, but that is never a trophy. Consistently winning is always the trophy. Chelsea fan பேசிட்டாரு. Close to winning is very different from consistently winning அப்படின்னு சொல்லிட்டு